தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதன் செய்தி தொடர்பாளர் திரு தூகா பகலவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கும். குறிப்பாக சமீபத்திய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள செங்கோட்டையின் அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள், காங்கிரஸ் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி தொடர்பாக பேசுவதற்காக அமைத்திருக்கக்கூடிய குழு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை சந்திக்க இருக்கக்கூடிய நிலை, திமுக கூட்டணி தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட 26 சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடு, அவர்களோட கோரிக்கைகள் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் இருப்பதை நாம் அறிவோம். இது தொடர்பாக திரு பகலவனிடம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா. எப்படி போயிட்டு இருக்கு கட்சி பணிகள்லாம்? சிறப்பாக போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை அமைப்பதற்காக குழு அமைத்து ஏறக்குறைய பேச போறாங்க. விசிகா எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழக தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்பொழுதும் ஒரு தெளிவான தீர்க்கதரிசியான வருங்கால சங்கதிக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த அரசியல் பாதை எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவாக மக்கள் மன்றத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வாழ்ந்த தலைவர். ஆனால் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படி அவர் கையாளுவார் என்பது ஊடக வெளிச்சத்தில் இருப்பவருக்கு நன்றாக அறிவார்கள். ஆகவே தலைவர் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் கட்சி தொண்டர்களை எப்பொழுதுமே எழுச்சி கொள்ள வைக்கும், மிக சிறப்பாக திறன்பட வேலை செய்ய வைப்பதற்கான களத்தில் நாங்கள் எப்போதும் காத்திருக்கிறோம். தலைவர் அறிவிப்புக்காக அது மறுப்பதற்கில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள் நிறையா கூட்டணி இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு கூட்டணி விசிகா, அவங்களுடைய தலைவர் திருமாவளவன். களத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆக்டிவான கேடர்ஸ் விசிகாவோட கேடர்ஸ் தான். அதை நம்ம களத்தில் பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை உணர்ந்து தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இருப்பினும் விசிகாவிற்கு ஒரு சரியான ரெகக்னேஷன், அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்லணும்னா, நிறைய இடங்கள் என்பது முக்கியமான அதிகாரம் மிக வலிமையானது என்ற இடத்தில் தான் கடந்த முறை கூட கேட்ட தொகுதிகள் வேறு, தந்த தொகுதிகள் வேறு, போட்டிட்டீங்க, வெற்றி பெற்றீங்க. ஆனால் இப்போ எல்லா கட்சிகளுமே இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக நாங்கள் நிறைய இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகா, கொங்கு, எல்லா கட்சியிலுமே விசிகாவும் அந்த முழக்கங்களை முன்வைக்கிறது. ஒருபடி மேலே போய் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் முன்வைத்தார் தலைவர் திருமாவளவன். ஆனால் அது அடுத்த தேர்தலுக்கு தான் நம்ம நகர்த்த முடியும். இருந்தாலும் நமக்கான அங்கீகாரம் என்பது மிக முக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் எல்லாமே இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை மிக சரியாக அணுகுகிறதா அப்படின்னா, அணுகுகிறது என்று ஒரு தரப்பிலும், இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு மற்றொரு தரப்பிலும் இந்த வாதங்கள் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? 26 சட்டமன்ற தேர்தல் விசிகாவோட களம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? சென்ற முறை 6 சட்டமன்ற தொகுதியை கொடுத்து நாங்கள் 4 சட்டமன்ற வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால் நாட்டு மக்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்தியலை பார்த்துருக்காங்க. அதுவும் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உற்று கவனித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் ஏதோ தேர்தலுக்கு வெற்றி பெற்று உள்ளே வந்துட்டாங்க, இவங்கக்கிட்ட எந்த சரக்குமே இல்லை, வராங்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி போகிறாங்க, எந்திரிச்சிட்டு போகிறாங்க, அப்படி இல்லாமல் சட்டப்பேரவைக்கே ஒரு கருத்தை முன்வைக்கின்ற இடத்தில் அது எல்லோரும் ஏற்றுக்கின்ற வகையில், அதுவும் இல்லாமல் புதுமையான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அப்போது இது எதிர்கால சங்கதிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி அமைச்சு 5 ஆண்டுகள் அவர்களோடு இணக்கமாக செல்வதுன்றது மிகப்பெரிய கடினம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எந்த சிராய்ப்பும் இல்லாமல் பல்வேறு விமர்சனங்கள் மத்தியில் அவர்களோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். அதற்கு காரணம் இங்கே இருக்கிற அரசியல் சூழல் இன்றைக்கு மிக மோசமான நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அதை குணப்படுத்த வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பும் கடமையும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு குறிப்பாக இருக்கிறது என்பது தான் உண்மை. விடுதலை சிறுத்தைகள் அதுதான் முன்மொழிகிறது. இங்கே ஒரு நோய் வர இருக்கிறது. இப்போ கொரோனா போன்ற நோய் வருந்தால் எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கணும், எங்கே வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதை போல் சனாதனம் என்ற சங்கி கூட்டங்கள் இங்கே உள்ளே சாதிவாத மோதல்களையும் மத மோதலையும் உருவாக்குவதற்கு இந்த தமிழகத்தில் இருக்கிற கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சி செய்கிறார்கள். ஆகவே நாம் என்ன சிறிய முரண்கள் இருந்தாலும் பெரிய முரண்கள் இருந்தாலும் அதை காட்டிலும் இது ரொம்ப மோசமான கொடிய நோயாக இருக்குது. இதை நம்ம எதிர்கொள்வது தான் முக்கியமானதாக இருக்குன்றதுனால எங்கள் தலைவருக்கு எத்தனை சீட்டு வேண்டுமானாலும் தருகிறேன் என்ற அழைப்பு இருக்குது. நீங்கள் வந்தால் உங்களுக்கு கூட்டணி ஆட்சியிலே பங்கு இருக்குது என்ற அழைப்பு இருக்குது. இதையெல்லாம் கடந்து
ஆனால் கொள்கை இந்த மக்கள் தான் முக்கியம். மக்களை சரியான முறையில் நம்ம இருக்கிற வரையும் இதை வழிநடத்திட்டு போகணும் என்ற அந்த இடத்துல நின்று பார்க்கிற போது இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். பார்க்கிறார்களா? திமுக அதை உணர்ந்திருக்கிறதா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய கட்சியாக அந்த நான் முன்வைக்கிறேன். திமுக மற்றொன்று திமுக நான் முன்னமே குறிப்பிட்டது மாதிரி திமுக தலைவர் திருமாவளவனோடு இணக்கமாக இருக்கிறார், நட்பு பாராட்டுகிறார், கருத்தெல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்ள முடிகிறது, கோரிக்கைகளை முன்வைக்க முடிகிறது, சரி செய்து முடிகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இருப்பினும் விமர்சனமாக முன்வைக்கப்படுது. திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் கூட விசிகாக்குள்ள அவ்வளோ இடங்கள் தராதிங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்ற சில கருத்துக்கள் பரவதை நம்ம பார்க்கிறோம் களத்தில். நீங்கள் சொல்றதை போல அது ஒரு காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மீது அது மாதிரி திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களே அவர்களை கூட்டணியில் இணைத்து கொள்ளாதீர்கள், அது வேண்டாம் அப்படி இருந்தது. ஆனால் அன்றைக்கு கலைஞர் இருக்கிற போது சொன்ன மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருப்பது நன்று, நமக்கு பெரும்பலம் அப்படின்னு அவங்களே பேசுறாங்க. என்னைக்கு அவங்க வரக்கூடாதுன்னு என்னைக்கு அந்த மாவட்ட செயலாளர் சொன்னாங்களோ அவரே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருப்பது தான் நமக்கு பலம், அவங்களை இழந்து விட கூடாதுன்னு எங்களை விட அதிகபட்சமான அக்கறை காட்டக்கூடியவர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் தான். ஸோ அந்த நிலை மாறி இருக்கு. இப்போ அவங்களுடைய மனநிலையை மாறுகிற போது எங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுக தலைவர் அண்ணன் முதல்வராக அண்ணன் ஸ்டாலின் அவர்களோ, இப்போ நம்ம துணை முதல்வர் உதயா அவர்களோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சனாதனத்தை பற்றி அண்ணன் திருமாவளவனை விட நான் பெருசாக பேசலை, அவர் அவ்வளோ தெளிவாக பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போன்னா எங்களுடைய கொள்கை அவர்களுக்கு இருக்கிற அப்போ ஒரு பாயிண்ட், நம்மளும் கரெக்டாக போகிறோம் அப்படின்னு ஓடணும். ரெண்டாவது, முதல்வர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அண்ணன் தம்பி திருமா அவர்கள் சொல்லுகிற போது அதை நான் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சரியாகத்தான் பேசுகிறார். கலைஞர் அவர்களே அவர் ஒரு மெனரேஜா அப்படி ஒரு மன்னர் மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கேப்டனை போல ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அப்போது இது எல்லாம் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவருடைய கருத்தில் வழியைத்தான் பேசுகிறாங்க, சில சும்மா முகத்துக்காக பேசல. அதுதான் நான் கேட்குறேன், அதுதான் என்னுடைய கேள்வி கூட பகலவன். அதாவது கூட்டணியில் இடப்பகிர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிளைண்டாக விடுதசாரிக்கு 2, இப்போ கொங்குக்கு 2, தமாக 2 என்பதை விட உண்மையில் பகலவனின் பலம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ கூட்டணி இடப்பகிர்வுகளில் அந்த பார்வை இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்குறேன், நானே கேட்குறேன். அதுதான் இப்போ கூட்டணி பார்வை எங்க மேல இல்லாமலா அவங்க அது இருக்கு. நான் சொல்றது சரியா அவங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல, கன்வி ஆகுதான்னு. இடங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது அதுதான் சொல்றேன். புரியுது. ஏப்பா எல்லாருக்கும் 4 நாள் இல்ல 5 என்பதை விட அதுதான் களத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு, தொண்டர்களோட பலம் இது இருக்கு இல்லையா? நான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், எங்களுக்கு எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர் சீட்டு கொடுத்தாலும் அத்தனைக்கு எங்ககிட்ட நாங்கள் ஆள் இல்லாமலோ, பலம் இல்லாமலோ, உறுப்பினர்கள் இல்லாமலோ, வாக்கு வங்கிகள் இல்லாமலோ நாங்கள் இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறோம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற எங்கள் கட்சி தாண்டி சில கட்சிகள், பெரிய கட்சிகள் இருக்கிறது. காங்கிரஸ்லாம் பெரிய கட்சி, அப்போ அண்ணன் வைகோ இருக்காங்க, அவங்களாம் முன்னோடிகள் அரசியல். பெரிய கட்சி நீங்கள் குறிப்பிடுறது தேசிய கட்சி என்பதாலா? தேசிய அப்படிதானே சொல்லி ஒன்றியத்தை 50 ஆண்டுகளுக்கு மேல பெரிய கட்சி சின்ன கட்சி என்ற அந்த வகைப்பாடு இல்ல. ஒன்றிய அரசாங்கத்தை மத்தியில் ஆண்டதுனாலே அது பெரிய கட்சி அல்லவா? தமிழகத்தின் களம் என்பது வேறு. அதான் சொல்றேன், ஏற்கனவே 50 ஆண்டு காலம் ஒன்றியத்தை ஆண்டு இருக்கிறாங்க, இதே நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. அப்படின்ற பக்கத்தில் அவங்களுக்கு பெரிய கட்சின்னு சொன்னால் பாரம்பரியமான கட்சி அப்படி வரலாம். இப்போ நாங்கள் 37 ஆண்டுகள் ஆகுது, அவங்களுக்கு 50 ஆண்டுகள் மேலே இருக்குது. அப்படி ஆண்டுகள் ஆண்ட கட்சி ஆட்சி செய்த கட்சி, அப்படி தானே பார்ப்பாங்க, அந்த இதில் முறையில் தானே பார்க்குறாங்க. இப்போ அதில் இருக்கிறாங்க. அதை காட்டிலும் நாங்கள் கூடுதலான வாக்கு வங்கிகள் நாங்கள் வச்சுக்கிறோம். காங்கிரஸை காட்டிலும் எங்களுடைய வாக்கு வங்கிகள் தமிழ்நாட்டில் பெரியது. அதுதான் அவங்கள காட்டிலும் எங்களுடைய வாக்கு வங்கி பெரியது. அதில் பெரிய பெரிய பண்ணை முதலாளிகள் இருக்கலாம், கோட்டீஸ்வரர்கள் இருக்கலாம், நிலா சுந்தரர்கள் இருக்கலாம், பெரிய லெவலில் இருக்கிற ஆட்கள் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஓட்டு வங்கி விட அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இளம் தலைமுறை கிட்ட இன்னும் காங்கிரஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ விசிகாவோட நம்ம பலம் பற்றி பேசணும், அதற்கு தரப்பட வேண்டிய உறுதியான தகுதியான இடங்கள் குறித்து நம்ம பேசணும்.
ஆனால் இதுவரை இல்லாத அளவு 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே மதிமுக எங்களுக்கு 12 13 இடங்கள் வேணும், எங்களுக்கான அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்பதெல்லாம் பார்க்குறோம். எல்லா கட்சியுமே பெரும்பாலும் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இது திமுக கூட்டணி தலைமை இருக்கக்கூடிய திமுக எப்படி அணுகும்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும்போது ஆமாம் கூட்டணிக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும் அல்லவா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியல. ஹேண்டில் பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும். ஒரு கருத்துக்காக கேட்கிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும் சார், யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த எதிர்பார்ப்பு அவசியமானது. அவங்களுக்குலாம் அவசியம் கிடையாது, அவங்களுக்கு எண்ணிக்கை மட்டும்தான் கோடு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவசியமானது. ஏன்னு சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டி ஒரு அரசியலாய் மாற்றுவதே பெரிய நீங்கள் குறிப்பிடக்கூடிய அவசியம்தான் என்பதை கூட்டணி தலைமை இருக்கக்கூடிய கட்சி உணர்ந்திருக்கிறதா அப்படின்றத நான் மீண்டும் முன்வைக்கிறேன். எண்ணிக்கையை கூட்டுவதற்காக அதுதான் பேசவில்லை. எங்களுடைய அவசியத்தை உணர்ந்து நாங்கள் கேட்குறோம். இந்த எங்களுடைய அவசியத்தை உணர்ந்து தான், இந்த அவசியத்திற்கு எல்லா கட்சிக்கும் அந்த கருத்து வந்து ஏற்புடையதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். விடுதலை சிறுத்தைகளை வைக்கிறது வந்து சும்மா எண்ணிக்கை கிடையாது, இது வந்து இந்த மக்களுடைய நிலைப்பாடு. அது இந்த எண்ணிக்கை, இந்த சீட்டு, அங்கீகாரம், இது எல்லாமே இந்த மக்களுக்கானது. இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இத்தனை ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சியாக இருக்கிற நீங்கள் சொல்லப்படுற, நாங்கள் சாதி ஒழிப்பு அழைத்து தான் பேசுகிறோம், ஆனாலும் எங்களுக்கு நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்சி அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு சின்னம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அன்பு தலைவரான எழுச்சி தமிழர் வாங்கி கொடுத்த பானை சின்னம் தான். ஒரு விஷயம் பார்க்கலாம், நம்ம இதை உடைச்சி பேசணும்னு யோசிக்கிறேன். நம்ம மீண்டும் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்கிறார்கள் என்பது அது இல்லை, அதுக்குள்ளேயே நான் வரல. அது வேலை செய்கிறாங்க, எல்லாத்துக்காகவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பட்டியலின தலைவர் பட்டியல் மக்களுக்காக இங்கே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறாருன்னா நம்ம அந்த போக்கை விட்டு வெளியில் வந்துடலாம்னு தோணுது எனக்கு. ஓவராலாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய கட்சி திமுக அதிமுக அடுத்தபடியாக களத்தில் பெரிய பலம் பொருந்திய கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா, அதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க இடத்துல இருந்து தான் இப்படி பொது தளத்தில் தான் இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். தெரியுது. அதாவது ஒரு சொல்கிறத வந்து இப்படியா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப எளிது. இப்போ நான் வந்து நல்ல உடை அமைச்சுன்னு ஒரு நகரத்துக்குள்ளே வாழ்க்கை நடத்துகிறேன் அப்படின்னா எல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இதே மாதிரி மாறிடுவாங்கன்றது ஏற்புடையதல்ல, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் நான் வந்து இப்படி மாறி வரணும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நான் எப்படி வந்தேன், நானும் கிராமத்துலேருந்து வந்துக்கிறேன். நான் கிராமத்துலேருந்து வந்து சாலை உரம் படுத்து இட்லி கடையில் சாப்பிட்டு லாரியில் கில்லர் வேலை பார்த்து கார் ஓட்டி இப்படியெல்லாம் வேலை செய்து இன்றைக்குள்ள ஆஹா ஓஹோன்னெலாம் இல்லை. என்கிட்ட ஒரு மாற்றம்னான்னு சொன்னால் மது பழக்கம் இல்லை, புகைப்பழக்கம் இல்லை, பான் மசாலா போடுற பழக்கம் இல்லை, நல்ல வந்து ஒரு மக்களோடு மக்களாக வந்து சராசரியாக பேசுகிற முறையை நான் இதுவே பெரிய விஷயம். இந்த புரிதலை, இந்த ஆற்றலை, இந்த தெளிவை எனக்கு கற்றுக் கொடுத்தது விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். அப்போது இந்த கருத்தை நான் மக்கள் பற்றிக்கிட்டது நீ சொல்ல வேணாம், நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் என்ன சொல்கிறீங்களே, அது எப்படி சரியாக இருக்கணும். நான் வந்து ஒரு ஆள் சரி என்பது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டு, இது மக்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எப்பவுமே வந்து இவன் வந்து என்றைக்குமே வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், என்றைக்குமே நீங்கள் வந்து இவன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஐசியூவில் இருக்கக்கூடிய நபர், இவனை போயிட்டு சாதாரண வார்டில் போடணும்னு நினைக்கிறது வந்து தப்பு. அப்போது இந்த நிலையை வந்து மாறணும், அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தத்தான் எங்கள் நோக்கமாக இருக்குது. நீங்கள் தெளிவாக வாங்க, நான் உங்கள் சாட சொல்லலை, நீ கல்வி கற்றுக்கணும் வா, படித்து வேலை வாய்ப்பு வா. நான் படிச்சுட்டேன், வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பேன், எனக்கு வேலை தேடிட்டு உட்காந்து வேலையை தேடு, அரசு வேலை தான் வேணும்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டில் முடங்கி கிடக்கிறான். நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி அகந்தையில் இருக்கிறான். படித்தாலும் சம்பாதிக்கின்ற நோக்கத்தோடு நீ கவனம் செலுத்து. நீ உனக்கு பணம் வந்து தான் சாதி எங்கே சார் இருக்கும் போது நீ சாதனையால் தானே மாற போகிறேன். சாதி உடையன்னு சொன்னால் நீ உன்னை மீறிய வருமானத்திற்குள்ளாக நீ இருக்கும்போது தானாகவே சாதி உடைப்பட்டுரும். கல்வி உனக்கு மறுக்கப்பட்டிருக்கிற அந்த கல்வி உனக்கு கிடைச்சி ஒரு உயர் பதவிக்கு நீ வந்துட்டேன்னா தானாகவே சாதி உடைப்பட்டு போகும்போது எல்லா சமூகத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகம்னா இவங்க மட்டும்தான் இல்லை, எல்லா சமூகத்திலும் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். எல்லோரும் அப்படி ஒடுக்கப்பட்டு இருப்பவர் தான் தலித்துன்னு அம்பேத்கர் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தான் தலித்துன்னு சொல்லலை, ஒடுக்கப்பட்ட யாவரும் எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் தலித்துன்னு சொன்னார். அவங்களுக்கு எல்லாருக்குமே இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாரு.
புரட்சி அம்பேத்கர் அதை தான் சொல்கிறார். ஆனால் இதை புரிந்து கொள்ள முடியாமல் தான் வேறு விதத்துக்கு மாற்றி தள்ளி அந்த திசை வழி போக்கையை மாற்றுறாங்க. இங்கே இருக்கிற குறைகளை நீர்த்து போக செய்யணும் யாரும் நினைக்கிறதில்ல. அந்த குறையவே குறையாமல் இருக்கணும், அவன் மேலே வரக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறவங்கள தான் மாறணும். அதுக்கான காலத்தில் தான் விடுதலை சிறுத்தை களமாடி கொண்டு இருக்கிறது. இன்னொன்று நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கினே இருக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துலையும் சுயசாதி பெருமை பேசியது கிடையாது. இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எங்கள் தலைவர் ஒரே ஒரு மேடையில் கூட அப்படி ஒரு சுயசாதி பெருமை பேசியது கிடையாது. எங்கள் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தை தொண்டர்கள், எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் யாருமே சுயசாதி பெருமை பேசுறது கிடையாது, பேச போகிறதும் கிடையாது. அதில் தெளிவான சிந்தனையோடு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய இலக்கு என்பது வேறு அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இதுவரை இல்லாத தேர்தல் களம் 26 சட்டமன்ற தேர்தல் நம்ம பார்க்குறோம். திமுக கூட்டணி இருக்குது, ரொம்ப இன்டாக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வப்போது எடுக்கின்ற கோரிக்கைகள் விடுகிறோம். மறுபுறத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் விட சற்று அதிகமாக விசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து விமர்சித்து வரதை நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் அதிமுக பாஜகவோடு சேர்ந்து ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சித்து வரதை நம்ம பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்பா எங்கள் கட்சி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு இவரோட விமர்சனங்கள் தொடர்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன பிரச்சனை, ஏன் அப்படி அதாவது தொடர் விமர்சனங்களுக்கான நீங்கள் வந்து கலைஞர் அவர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலிலே மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளான ஒரு தலைவர் யாரை சொன்னால் கலைஞர் தான். ஏன்னு சொன்னால் அவர் வைக்கிற கருத்தைகளை வந்து அவங்களுக்கு எதிராக நிற்கும், சாதியமாக இருப்பவர்களுக்கு மதமாக இருக்கிறவங்களுக்கு எதிராக நிற்கும். இப்போ அதிலிருந்து நம்ம தலைவர் வந்து சற்றும் குறையாமல் புரட்சி அம்பேத்கருடைய கருத்தியலை மிக தெளிவாக எல்லோருக்கும் பறைசாட்டுகிறார். அப்போ அம்பேத்கர் கருத்தியலை பேசினாலே சனாதனவாதிகளுக்கு சாதியவாதிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விமர்சனம் வந்துடும். இப்போ அவங்க மனுஸ்மிருதியை வந்து கையில் எடுத்து அவங்க பேசுகிறதும் நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதை நாங்கள் பேசுகிறோம். இப்போ மனுஸ்மிருதி வந்து எந்த இடத்துல வந்து சமத்துவத்தை சொல்லித்தரல, அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தை சொல்லித்தருது. சமத்துவத்தை பேசினாலும் நீங்கள் விமர்சனத்துக்குள்ள ஆகிடுவீங்க. நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கிறீங்க, நீங்கள் கூட சமத்துவமாக வந்து நெறிப்படுத்தி எதிரில் வரவங்களை கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை எதிராக பார்க்குற நிலை தானாக உருவாகும். அப்போது அந்த நிலையில் தான் எங்கள் விடுதலை சிறுத்தை தலைவரான எழுச்சி தமிழர் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறது வந்து மக்களுக்கு சரியாய் போய் சேர்றது, எளிய மக்களை புரிதலுக்குள்ளாகும்போது எளிய மக்களை ஏற்கிற கும்பல் தெளிவுபடுத்துவதை மறுக்கிறது. அப்போ விமர்சனத்துக்குள்ள கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கான மட்டும் தானே. எங்க கொள்கை கோட்பாட்டோடு நாங்க இருக்கிறோம், அவரோட கொள்கை கோட்பாட்டோடு அவங்க இருக்காங்க. இது எலெக்ஷன் அலைன்ஸ் என்பது எலெக்ஷனுக்கான மீன் டைம் ப்ராசஸ் தான். இல்ல தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் கொள்கை கோட்பாடோடு அவர்கள் பயணிக்க போகிறார்கள், எங்களுடைய கொள்கை கோட்பாடோடு நாங்கள் பயணிக்க போகிறோம். இது சமரசத்துக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்கலையா? நீங்க அதை வந்து தேர்தல் கூட்டணி என்றது அந்த தேர்தல் முடிய வரைக்கும் தான், வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பேற்ற பிறகு அதன் பிறகு கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா, நீ எந்த மக்களுக்காக தேர்தல் நின்று கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்டு வந்தியோ அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் உங்களால்? உங்களுக்கு ஒரு இந்த என்னுடைய தொகுதியில் சரி எங்கள் எஸ்எஸ் பாலாஜி இருக்கிற சோழிநல்லூரில் அவர் இருக்கிறாரு, அவர் தொகுதியில் அந்த தொகுதி மக்களுக்கு பாலம் கட்டணும், சாலை வசதி போகணும், மின்சாரம் கட்டணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு குடியிருப்பு கட்டித்தரணும். இதை எல்லாமே எதிர்கட்சியினுடைய முரணாயிட்ட பிறகு இவர் வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் முரணா போகுது? விமர்சனம் வைக்கணும்னு சொல்கிறீங்களே, திமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு எங்க இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எப்படி பண்ணி தருவாங்க? ஆனா அதை சொல்லுங்க. உங்க வாதத்தின் அடிப்படையிலே மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இணக்கமாக இருப்பதற்காக அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. உங்க லாஜிக் பிரகாரம் இப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கிறதுனா அப்ப மாநிலத்திற்கு இன்னும் உதவிகளை கேட்டு பெறலாம் அப்படின்ற ஒரு அந்த லாஜிக்குள்ள போயிடலாமே. இல்ல இங்க வந்து பலம் தானே. திமுக வந்து மக்களை பிளவுபடுத்தி திமுக பாஜக கூட்டணி இல்லைங்க, திமுக பாஜக கூட்டணி இல்லைங்க, பாஜக எதிர்நிலைப்பாடுல தான் இருக்குதா? அப்போ வந்து இது மக்களுக்கு பயன் தராது, வேண்டிய திட்டங்களை கேட்டு பெற முடியாது. நீங்க எஸ்எஸ் பாலாஜி ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா இதுக்கும் பொருந்துமே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மக்களை பிளவுபடுத்துகிற கருத்தியலை திமுக முன்வைத்திருக்கா? பாஜக வெளிப்படையா மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் நடத்துது. அதிமுக இல்ல, அதிமுக இந்த மண் மக்களோட தானே இருக்கு. இல்ல நான் அப்போ அதிமுக வந்து தன்னிச்சையாக ஜெயலலிதா அம்மையார் மாதிரி தன்னிச்சையாக செயல்பட்டு இருந்தால், ஜெயலலிதா அம்மையாரை உண்மையாகவே அவங்க அம்மான்னு அழைத்து இருந்தால், அவங்கள வந்து தெய்வமாக அவங்க நினச்சிருந்தா, அவங்க அம்மாவை ஏற்றுக்கொண்டு இருந்தால்,
அந்த அம்மா கொள்கையை இன்றைக்கி மீறி இருக்க மாட்டீங்களே. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, நான் பாஜகவோடு கூட்டணி வச்சது நான் தான், அது தவறு என்று உணர்ந்து விட்டேன், அவர்களை தோற்கடித்தேன், இனி வரும் காலையில் அதிமுக எந்த காலத்திலும் அழியிற நிலை வந்தால் கூட பாஜகவோட கூட்டணி கிடையாது, அப்படி ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? இது நாங்கள் சொல்லுங்க, திமுக சொல்ல, திமுக கூட்டணியில் இருக்கிறது உங்கள் கட்சி தலைவி புரட்சி தலைவின்னு சொல்லுகிற உங்கள் அம்மா ஜெயலலிதா தானே சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் அவங்க கொள்கையை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீங்க. நீங்க அவங்க விருப்பம் தானே, நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ஒரு இது எங்க தலைவர் தலைவி சொல்றாங்க, எங்க தலைவர் விருப்பங்க, நீங்க எங்க கவலைப்படுறீங்க? எங்க நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த தொலைக்காட்சியில் இதுல இருந்து சொல்றேன். எங்க தலைவர் மேலே பறக்கிற காக்கா வெள்ளை காக்கா என்று சொன்னால் கூட அதை மறுக்காமல் நான் வெள்ளை காக்கான்னு தான் சொல்லுவேன். இல்லைண்ணா அது கருப்பு காக்காண்ணா அப்படி சொல்ல மாட்டேன். உங்களுடைய தப்பு அது, உங்களுடைய அதற்காக இன்னொரு வெள்ளை காக்கா தான் சொல்ல. இல்லை எங்க தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அப்போ எதில் ஏதோ ஒன்று இருக்கு, என்ன தெளிவுபடுத்துறது அவர் தாங்க. அப்போ என்னை குழப்பமடை செய்வாரா? என்னுடைய தெளிவுக்கு அத்தனைக்கும் காரணம் அவரை தவிர வேற யாரும் கிடையாது. அவரை தவிர வேற யாருமே கிடையாது. என்னை போய் படின்னு கூட யாரும் சொல்கிறேன். என்னை முதல்ல தலைவரை நான் சந்திக்கிறேன், என்ன படிச்சிருக்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி கூட நாளைக்கு உங்களுக்கு தெரியும், உனக்கு அவரோட பரிச்சயமானவர் யாருன்னா ஒரு தம்பி போட்டோம், ஒரு தங்கை போட்டோம், என்னம்மா படிச்சிருக்க, எங்கே தம்மா வர, இப்படி தான் கேட்பாங்க. அப்போது கல்வியை தான் எடுத்தவனு கேட்குறது, என்ன படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு போய் யாரோ அவர் அங்கே இருக்கிறாரு தெரிஞ்சு கேட்க நகல் இருக்கிறாரு, அந்த பக்கமாக போகிறவங்க விராண்ட போனால் கிடைக்குன்னு சொன்னாங்கன்ட்டு யாரோ கட்சிக்காரே கிடையாது, அவங்க யாரோ ஒரு ஆள் போயிட்டு தலைவர் போய் ஆனால் இந்த காலேஜில் சேர்த்து ஸ்கூலில் சேர்த்து உடனே அந்த ஸ்கூல் நம்பரை கொடுங்க, அந்த பிரின்ஸிபால் நம்பரை சொல்லுங்கள், உடனே அப்போவே அந்த நேரத்திலேயே பேசக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் தீர்மானம் தான், வேறு யாருமே கிடையாது. அப்படியேப்பட்ட தலைவர் வந்து எடுக்கிற முடிவை நான் வந்து தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் கற்றுக் கொடுத்த தவறுன்னு சொல்ல அப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த அம்மையார் வந்து அந்த கட்சி சிதைந்து போகாமல் அந்த அம்மாவை சிதைத்து கொண்டு எப்படிலாம் அந்த கட்சி தூக்கி நிறுத்தி வீர பெண்மணி வீர மங்கைன்னு பேசுகிற அளவுக்கு, ஜான்சி ராணின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள வந்து கொண்டாடிய தமிழகம் தான் இது. ஆனால் அந்த தமிழகத்தில் அவங்க சொன்ன கருத்தை எட்டி உதச்சிட்டு நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி? நீங்கள் நில்லுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தெளிவான கருத்துக்கு வாங்க. விசிகாவோட நிலைப்பாடு, கூட்டணி தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ நம்ம அடுத்து சமீபத்திய வரவான தாவேகாவோடு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், மிக முக்கியமான நிர்வாகி சேர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்புகளாக கூட வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சேர்ந்ததுக்கு பிறகு நிறைய விமர்சன கருத்துக்கள் தொடர்கிறது. உங்களுடைய தலைவர் கூட நிறைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம் அவர்களுடைய இணைப்பு என்பது? என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பது பெரிதாக பூதகாரமாக பேசுவது முற்றிலும் தவறானது. ஏன் அப்படி ஒரு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு மூத்த அமைச்சர், எம்ஜிஆரோட பயணிச்சவர், அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பேசி பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்படி ஒரு தெளிவு அவர்கிட்ட இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்தவரையில் அவர் எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அதை தாண்டி அவருக்கு வந்து எதிர்கால சிந்தனையோ மக்களை பற்றி கருத்தியலோ ஒன்றும் கிடையாது. பொதுவாக வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆகணும்னா திமுக கூட சேர்ந்துக்கலாம்ல. யார் அங்கே அவர் வந்து எதிரணியில் இருந்தவங்க, நான் பல விமர்சனம் பண்ணியிருப்பேன், நம்ம அங்கே போகணும்னு நினச்சிருக்கலாம். திமுக இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பகலவே, நீ திமுக அமைச்சர் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. பெரும்பாலான அமைச்சர்கள் அதிமுக கூடாரத்தில் வந்தவர்கள் தான். அவர் திராவிட அரசியலை மறந்துருக்கலாம், இல்லை மறுத்து இருக்கலாம், இல்லை இவர் வந்து பாஜகவுடைய ஆளாக கூட ஊடுருவி அங்கே சென்றிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். நான் வந்து என்ன ஏன் அப்படி ஒரு சந்தேகத்தை விடுறீங்க? ஏன் சந்தேகம்னு சொன்னீங்கன்னா, பாஜகவோட ஆளா ஊடுருவி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் வருவதற்கு முன்பாக அவர் பாஜகவில் தான் இணைய போகிறாரு, போயிட்டு வந்து அமித்ஷாவை பார்த்தாரு, இவங்களை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு, நிறைய கதைகள் கதை இல்லை, போய் பார்த்தாரு, நிறைய போச்சு. சரி, நிறைய தகவல் பார்த்தாரு. அப்போ வந்து அந்த சந்தேகத்தை அவர் தான் எழுப்பினார், நாம யாரும் எழுப்பல, அவர் தான் அந்த சந்தேகத்தை கிளப்பி விட்டார். ரைட்டு. இப்போ வந்து அதிமுகவில் வந்து அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு பண்ருட்டி ராமச்சந்திரன் போயிட்டு கட்சியில் சேர்ந்தார். இவரோட பெரிய முன்னோடி பண்ருட்டி ராமச்சந்திரன். அப்போ அவர் போய் சேர்ந்து, அப்போ இவங்களுடைய மனநிலை எல்லாமே சினிமா மோகத்தோடு இருக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய். இப்போ இவங்க வந்து பொதுவான அரசியல் கருத்தை முன்வைக்கல,
சரி மூத்த அரசியல் இருக்கிற பிறகு ஆரம் வீரப்பன் கட்சி ஆரம்பித்தார். இப்போது இவர் பண்டரிபுரம் ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சாரா? இல்லை. இப்போ இவர் கட்சி ஆரம்பித்தாரா? இல்லை. எனக்கு இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, என்னுடைய அதிமுக ஆதரவாளர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது டிடிவி தினகரன் கட்சியிலே இல்லாத ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார். சசிகலா வந்து அந்த அம்மையாருடைய பணிப்பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க ஊருக்கு நான் அவங்க கூட நெருக்கமாக இருந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து மக்களோட மக்களாக இருக்கிற அரசியல் காலத்தில் நின்றவன் சொல்லி உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கூட வரலையே சார், உங்கள் பக்கத்தில் யாருமே வரலையே, இப்போ ஏன் வராமல் இருக்கிறாங்க? இப்போ ஓபிஎஸ்ஸே வந்து அல்லாடுறாருங்களே, அவர் நான் விசுவாசமானவர், நான் அம்மையருக்கு வந்து நம்ம விசுவாசமானவன். அவருடைய ஆதரவாளர் மனோஜ் பாண்டியனை திமுக இணைச்சாங்களே. அப்போது உங்களுடைய நிலைப்பாடே வந்து தப்பாக இருக்குது. கேசி முனிசாமின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கூட தான் இருந்தார். அவர் 2 பேரும் இணையர்னு சொல்லி இணைஞ்சாங்க. கேபி முனிசாமி இப்போ தருமபுரிக்காரர். அவரும் வந்து ஓபிஎஸ் தனியாக இருக்கும்போது அவரோட குழுவில் இருந்தார். அப்போ 2 பேரும் இணைஞ்சாங்க பாருங்கள். அப்போ வந்து இங்கே வந்தார், இங்கேருந்து அவர் போகவே இல்லை, இங்கே தான் இருக்கார். பாவம் மனோஜ் பாண்டி தான் பாவம் போய் மாட்டிக்கினார். இவர் திமுகவில் போயிட்டார். இவர் வந்து இப்படி போயிட்டார். அப்போது உங்களுக்கு ஒரு 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 சார் நான் கேட்குறேன், இப்படி நம்ம ஓப்பன் இப்போது நானுமே நம்ம இது வேறு கோணத்தில் அணுகிறது அந்த செங்கோட்டையன்ற சரி செங்கோட்டையன் ஒன்றும் இல்லை, அவர் சட்டமன்ற உறுப்பினர் சார் சேர்ந்துட்டார், நான் அந்த வாதத்தை கூட ஏற்றுக்கிறேன். ஆனால் தாவைக்கா என்ற ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணோம், அது வெற்றி பெறுகிறது, ஆட்சி அமைக்கிறதுலாம் விடுங்க, ஏதோ வந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் களத்தில் இருக்குது, ஒரு கட்சியாக பரிணமித்து விட்டது. ஆனால் அந்த கட்சிக்கு இது பலம் சேர்க்காதா? ஒரு மூத்த நிர்வாகி, ஏன்னா இது வரைக்கும் யாருமே போல, நீங்க சொன்ன மாதிரி சார் 10 பேர் போனாங்க சார், விசிகல்ல ஒருத்தர் போனாங்க, திமுக ஒருத்தர் போனாங்க, அதிமுக அது மாதிரி போனாங்க சார், விட முடியல, யாருமே போல. ஆனால் ஒரு நிர்வாகி போயிருக்கான்ற இடம் வந்து தாவேக்காவுக்கு பலம் சேர்க்குமா சேர்க்காதா அப்படின் போது தாவேக்காவுக்கு பெரும் பலம் சேர்க்கும் அப்படின்றாங்களே. அதாவது சார் இவர் செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கு, தாவேக்காவுக்கு வலு சேர்த்துருக்கலாம், பரவாயில்ல, ஒரு மூத்த கட்சிக்காரர், ஒரு அமைச்சராக இருந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் கூட வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க பெருமை பேசிக்கொள்வதற்கான நியாயம் உண்டு, அப்படி பார்க்கலாம். நம்ம வந்து இன்னொன்று பார்க்கணும், சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பித்தார் தெலுங்கில், ஆந்திராவில். அந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பிரஜாராஜ்யம் கட்சி 16.33% வாக்குகளை பெற்றது. ஆட்சி அமைக்கல அது விடுங்க, ஆனால் அவர் 16% 33 வாக்குகளை பெற்றாரு. ஆனால் இன்னைக்கு அவரே அந்த கட்சியை கலைச்சிட்டு ஒன்றுமே எனக்கு வேணாம் சாமி, நான் சினிமா நடிக்க போயிடுறேன், என்னை ஆளை விடுங்கன்னு சொன்னார். விஜய் இப்போ சொல்லிக்கிறார். ஆனால் இப்போ சமீபத்தில் ஆந்திர துணை முதலமைச்சரை வந்து இப்போ பவன் கல்யாணம் பேசுகிறாங்களே, பவன் கல்யாண் அதுதான் பவன் கல்யாண் வந்து அவர் இருக்கிறாரு. பவன் கல்யாண் என்ன பண்ணார், அன்றைக்கி அவர் கட்சி தொடங்கும் போது வந்து புரட்சியில் அம்பேத்கர் கட் அவுட்டு சிலைகள் அங்கே அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் கூடாரமாக இருக்கிற பவன் கல்யாண் ஆர்எஸ்எஸ் யுத்தியை கையாளுறாரு. இப்போது விஜய் என்ன சொல்லிக்கிறாரு, நான் சினிமாவில் விட்டு உச்சத்திலிருந்து நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தால் இந்த அரசியலை தொடருவேன், இல்லை என்றால் நான் எப்போதும் என் சினிமாவுக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டார். இப்பயே சொல்லிட்டார் விஜய். எங்க சொன்னார்? சொல்லியிருக்கார் அவரே, சொல்லிட்டார் சார். ஆரம்பிச்சப்ப எங்க சொன்னார், நான் படம் நடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கங்க சொன்னார்? சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு தெரியல. நான் வந்து இப்போ என் செல்லு அங்கே இருக்குது, எல்லாம் எடுத்து காட்டுவேன். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு. ஆமாம், படம் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் நடிப்பேன் தான் சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட வரல. நடிகன் வந்து மக்கள் கருத்தை சொல்ல மாட்டாரான்னு கேட்கக்கூடாது, கண்டிப்பாக சொல்லுவாங்க, அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் மக்களுக்கான வைக்கிற கருத்து இப்போது ஒரு விஷயம் பார்க்கலாம், நம்ம பொதுவாக பேசும்போது தமிழகத்தோட அரசியல் களம் எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதியாக இருக்கட்டும், சினிமாவோட நெருங்கிய தொடர்பு உடையதான நம்முடைய தமிழக அரசியல் களம். ஆனால் விஜய் வந்து இவ்வளோ பேர் எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா புரிஞ்சிக்கலாம்? நடிகர், அவர் உச்ச நடிகர் அப்படின்னு பேசுவது சரியான்னு கேட்குறேன். சினிமா என்பது மிகப்பெரிய ஊடக வெளிச்சம், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் அந்த உதாரணம் கொடுத்தேன். அதுதான் நம்ம இங்கே உதாரணத்தை கொடுக்குறேன்.
நம்ம அதுக்கு இல்லை. எம்ஜிஆர் வந்து தலைவர் திருமாவளவன் கூட இப்ப நடித்திருக்கிறாரு. இல்ல, நம்ம வந்து எம்ஜிஆர் வந்து திராவிட அரசியலோட கிட்டத்தட்ட 13-15 வருஷங்கள் பயணிச்சவர், மேடையில் முழங்கியவர், அண்ணாவோட பழகியவர், பெரியாரோட நீதி கட்சியோட பயணித்தவர். காமராஜரோட பழகியவர், நீதி கட்சியோட பழகியவர். அவர் கொள்கை சார்ந்து கட்சிகளை திரைப்படத்தில் மூலமாக பேசியவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை வர வைத்து மக்களுக்கான பாடல்களை எழுத சொன்னவர். கவிஞர் வாலியை அழைத்து அந்த கொள்கை பாடல்களை எழுத வைத்தவர். ஆனால் அவர் எப்பவுமே வந்து அந்த சினிமாவை சார்ந்து அது பொழுதுபோக்காக இருந்தாலும் கூட அது ஊடாய் கருத்து சொன்னவர். அது கூட கருது நம்மளுக்கு வந்து. ஸோ இவர் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் திடீர்னு குதிக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி அவருடைய காட்சியோ அவருடைய செயலோ அவருடைய நடவடிக்கைகளோ அப்படி எங்கே இல்லை. இப்போ அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை, சிவப்பு மல்லி நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இதெல்லாம் போட்டுக்கணும் வருவார். ஆனால் அந்த இயல்பு தான் அவர் மேடையில் எந்த துண்டு சீட்டும் இல்லாமல் பேசினார். அந்த இயல்பு தான் அவர் உள்வாங்கிய அந்த கருத்தியல் தான். அவர் ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் பேசினார். இப்போ இவர் பேப்பர் வச்சுன்னு பேசுகிறார், அது நான் சொல்ல வரல. இவர் வந்து அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கிளர்ச்சி கூட இங்கே வந்து திரைப்படத்தில் கூட காட்டலை. அப்போ வந்து அந்த மாதிரி வந்தால் தானாவே வந்துடும்னு சொல்கிறேன் நான். தானாக வந்து NSK கிருஷ்ணன் இருந்தார், பழம்பெரும் நடிகர். அவர் எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிகர். அவர் காலம் முழுவதும் அரசியல் கருத்துகளை பேசியவர். திரைப்படத்தில் எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து மிகப்பெரிய முற்போக்கு கருத்தியலை பேசி இன்றைக்கும் அவங்களுடைய கருத்து இன்றைக்கி விதைக்கப்பட்டிருக்குது, நம்ம பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி கருத்துகளை விஜய் வந்து இந்த சினிமா விட்டு போயிட்டாருன்னா, இப்போ எம்.ஆர். ராதாவை பற்றியோ, NS கிருஷ்ணனை பற்றியோ, எம்ஜிஆர் பற்றியோ ஒரு பிட். எம்.ஆர். ராதா வந்து நடிகராக பாருங்கடா, காசு கொடுக்குறீங்க நடிகர் அப்படின்னு அவர் சொன்னதா இன்னும் அந்த காணொலி வைரல் ஓடின்னு இருக்குல்ல. அப்போ அவர் எப்பயே சொன்ன கருத்துக்கள் கூட இன்றைக்கு கூட வந்து அது களம் இல்லையேன்னு களம். அந்த மாதிரி சூழலை நீங்கள் வந்து திரைப்படம், நான் எம்ஜிஆர் குறிப்பிட்ட, அம்மையா ஜெயலலிதா குறிப்பிட்ட, நீங்கள் அதுக்கு சில அரசியல் பின்னணி சொன்னீங்க. இப்போ இவரோட களத்தில் வந்து லட்ச இளைஞர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு ஒரே ஒரு செய்தி, அதெல்லாம் நம்ம எப்படி தாவேக்காவுக்கு வந்து தாவேக்காவில் இருக்கிறவங்க நிச்சயமாக அதை கடைபிடிக்கணும். விஜய் அவருடைய தந்தை அண்ணன் எஸ். சந்திரசேகரன் அவர்கள் புரட்சிகரமான இயக்குனர். புரட்சிகரமான நான் மேடையில் முத வந்து சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜய். அந்த உண்ணாவிரத்தில் பேசின விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நான் தான், என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் சாரநாத் நானும் தான் பேசணும். நாங்கள் 2 பேர் தான். நான் தான் ஃபஸ்ட்டு பேசினேன், அவர் தான் பேச சொன்னார். ஆனால் நீங்கள் பேசுங்க நான் சொன்னார். இப்போ நாங்கள் பேச சால்வு போட்டு வந்தோம். அன்னைக்கு நான் அந்த மேடையிலேயே சொல்லியிருந்தேன், புரட்சி இயக்குனருடைய பிள்ளையாக இருக்கிறார், புரட்சிகரமாக செயல்படுவார் நம்புகிறோம். ஈழத்தமிழுக்காக நீங்கள் குரல் கொடுத்து இருப்பது அளவற்ற மகிழ்ச்சியை தருது. நீங்கள் இன்னும் இது போன்ற களத்தில் இருக்க வேண்டும்னு நான் அன்னைக்கு பேசினேன், அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது. அதனால் அவருடைய தந்தையுடைய படத்தை பார்த்தாலே போதும். அவர் நீதிக்கு தண்டனை, நல்லவனுக்கு நல்லவன், அவன் வந்து இது போன்ற நான் சிகப்பு மனிதன், இது மாதிரி படங்கள்லாம் வந்து அவருடைய படத்தில் வந்து வசனங்கள், அந்த திரைப்பட சூழலே வந்து புரட்சிகரமாக இருக்கும். நெருக்கடியான காலத்தில் அவரும் திரைக்கு வந்தவர், எம்ஜிஆரை எதிர்த்து படம் எடுத்தவர். அதனால் வந்து அந்த படத்தில் வர சாராம்சங்களே நம்ம இதெல்லாம் கடந்து அவர் வந்துட்டார். இப்போ 26லையும் போட்டியிட போகிறாரு. என் தலைமையில் தான் கூட்டணிலாம் அவர் பிரகடனப்படுத்துகிறாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை உறுதி செய்கிறார். இல்லை சமீபத்திய வரவான செங்கோட்டையன் கூட டிசம்பரில் கூட்டணி வலுப்பெறும் அப்படின்லாம் சொல்றாங்க. திமுக கூட்டணியில் முக்கியமான கட்சிகள் கூட வரும் அப்படின்னா நிறைய ஆருடங்கள் ஆருடங்கள் தான் சொல்றாங்க நான் சொல்றேன். இது எப்படி, ஏன்னா நீங்க இப்ப நடிகர் அப்படின்னு கடந்து வந்துட்டார். இப்போ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு, சரிங்களா? அதனால இந்த நடிகரை கடந்து இப்போ அரசியல் களத்தில் அவருடைய எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாருங்க, ஊடக வேளாளராக இருக்கிற நீங்கள் கூட வந்து நாளைக்கு வந்து அரசியல் தலைவராக வரலாம். அதுக்கான சூழல் உருவாச்சு, தானே நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, அதில் நம்ம மறுக்க கிடையாது. ஆனால் நீங்கள் வரும்போதே மக்களுக்கு கருத்து என்ன சொல்ல, நான் முதலமைச்சராக வருவேன்னு தாண்டி அந்த முதலமைச்சராக வர்றதுக்கு என்ன கருத்து? இப்போ 50 ஆண்டு காலத்துக்கு மேலே அதிமுக திமுகவுங்க அந்த ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கு மாற்றாய் நான் எப்படி இருக்க போகிறேன்றது ஒன்று தேவையில்லை எனக்கு. அந்த அதை தானே அப்படி எதுவுமே ஒரு பேசல. என்ன பேசுனாரு எனக்கு ஒன்றுமே நான் இன்னும் இப்போ பார்க்குறேன், ஒன்றும் பார்க்குறது இல்லையா? இல்லை பார்த்துட்டு அவர் பேசுறதுல ஒன்று கூட வரல. எனக்கு வந்து ஷேக் பண்ணல, என்னை வந்து ஈர்க்கலை. அவர் பேச்சு கவன ஈர்ப்பாக வரல. அவருடைய பேச்சு அத்தனையுமே கவன ஈர்ப்பாக வரல. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அண்ணன் விஜயகாந்த் வந்து விருதாசலத்திலே எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டார். இது சேலத்தில் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் வந்து அவர் பேசுகிறார், என்ன காசு காசு காசு,
என்னையா காசு, நான் 2 பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறேன், அவனுக்கு 2 பேரும் ஆம்பளை பிள்ளை, என் கடவுள் 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக கொடுத்துட்டான், அவனுக்கு எங்கேயா போய் சம்பாரிச்சுக்கானுங்க, என் சொத்து விற்று என் நிலத்தை விற்று தான் இந்த மாநாட்டை நடத்துகிறேன், நான் போலீஸ் வேடம் போட்டு நடித்தேன் படத்தில், எனக்கு இப்போ நினச்ச வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, ஏன்னா காவல்துறை வந்து என்னுடைய கூட்டத்துக்கு இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எளிதான மக்களை போய் சேர்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் இந்த சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்லை, உங்கள் வீட்டில் ஒரு புடி கஞ்சி கேட்டா சோறு கட்டினா தருவீங்களா தரமாட்டீங்களான்னு மக்களோட கேட்டார். அப்போ வந்து உடனே மக்களுக்கு வந்து கண்ணு கலங்குது, என்னடா இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு தொண்டனுக்கு கலங்குறான், கதறான். இப்போ அதை நம்ம பார்க்கும்போது சரி என்னப்பா இவ்வளோ ஒரு தலைவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அவர் பத்திரிக்கையாளர்களை எல்லாரையும் பத்திரிக்கையாளர் அவரை வந்து வேறு விதமாக வந்து பேசினாலும் அவர் வெளிப்படையாக பேசுகிறாருன்னு அவர் இறப்புக்கு பிறகு அதே ஊடகம் திருப்பி மாற்றி சொல்லிச்சு. ஒரு ஈர்ப்பு வரலையே உங்களுடைய பேச்சு. அது விஜயகாந்தோட இயல்பு, விஜயோட இயல்பு, அந்த இயல்பை புரிஞ்சுக்க மாட்டாங்களா மக்கள்? இல்ல நான் என்ன சொல்றேன், பகலவனை போன்று கிறிஸ்தவர் பேசுவார், கிறிஸ்தவரை போன்று பகலவன் பேசுவார்னு பார்ப்பாங்களான்னு பாருங்க. யாரும் அரசியல் ஒரு வாதத்துக்காக சொல்றேன், ஒரு அரசியல்வாதி மேடை பேச்சாளர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. இன்னைக்கு சொல்ற செய்தி நல்லா சொன்னா போதுன்ற நான். நீங்கள் சொல்ல வர செய்தியை தொலைநோக்கு பார்வை உங்கள்கிட்ட இருக்குது, நான் எப்படி சார் ப்ரூவ் பண்ணிக்கிறது, நான் எப்படி நான் நம்புறதுன்னு கேட்குறேன். திமுகவை திட்டுவது மட்டுமே ஒற்றை இலக்காக வைத்து மேடையில் பேசுகிறான்னு சொல்கிறாங்க, அதை அப்படிதான் நீங்களும் பார்க்குறீங்களா? அவர் வந்து திமுகவை வந்து அவருக்கு எதனால் வந்து அவங்க அப்பா வந்து திமுகவை எம்ஜிஆர் இருக்கும்போது ரொம்ப இணக்கமாக பயங்கரமாக இல்லை இணக்கத்துக்கு சொல்ல திரைப்படத்திலே திமுக கொள்கையே பேசினவர். திமுகவுக்கு வந்து சார் திமுக கட்சின்றதை தாண்டி மக்கள் கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்காங்க திமுகவில். விடுதலை சிறுத்தைகள் அதே தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை தான் முதன்மையான இது. எங்கள் கட்சிக்குள்ளே 1008 விமர்சனங்கள் நீங்கள் சொல்லலாம், இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்கலாம், உங்கள் பார்வையில் அது இருக்கலாம், எங்கள் பார்வை வந்து அதை சமன் செய்ய வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆனால் விமர்சனத்தை நாங்கள் வரவே இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் வந்து நான் மாறுபட்டு ரைட்டு, இப்படி நம்ம நிறைய இந்த கேள்வி கேட்டிருக்கார், ரைட்டு, இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் எப்படி முறைப்படுத்திக்கிறேனோ அதை மாதிரி நீங்கள் முறைப்படுத்துங்க சார்னு சொல்கிறேன். இப்போ 44 பேர் இறந்துட்டாங்க, வருத்தம், அந்த அந்த இன்சிடென்ட் நடந்து 41 நடந்திருக்கக்கூடாது. நீங்கள் போனதுனால தான் உங்களால் தான் செத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரல, அது எதிர்பாராத விதமாக நடந்துச்சு. அந்த எதிர்பாராத இருந்த மக்கள்கிட்ட அதை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு அந்த பார்வை இருந்திருந்தா நீங்கள் கலவரம் பண்ண தேவை சார். ஒரு கலவரத்தை அடக்குக்கிற ஆற்றல் உள்ளதான் தலைவன். இது எங்கள் தலைவர் சொன்னது. ஒரு கலவரத்தை தூண்டி விடுறது ஈஸி, அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவது தான் தலைவன். எடுத்தவனே பொறிக்காயிடலாம், ரவுடியாயிடலாம். ஒரு 4 கடை, ஒரு உட்டு கடை எடுத்து கடை, வாழைப்பழம் கடையை, இந்த ரவுடிகளாம் அடிச்சு வச்ச கடையெல்லாம் இது வாழைப்பழம் கடை, டீ கடை, இந்த மாதிரி தான். ஒரு பிளாட்ஃபாரத்தில் கடை, டிஃபன் கடை வச்சுருந்தவங்க தான் அடிச்சு வச்சு ரவுடின்னு சொல்லிக்கிறாங்க. போயிட்டு சரவணா ஸ்டோர், அது ஒரு புஷி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய நிறுவனங்களில் போயிட்டு அது மாதிரிலாம் வந்து பண்ணது எந்த ரவுடியும் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத வந்து நல்லதாக சொல்லுங்கள், நல்ல விதமாக கன்வே பண்ணுங்கள். அப்போ உங்களை ஏற்றுக்கத்தான் ஏற்றுக்கலைன்னு முடிவு மக்களை கன்வின்ஷன் பண்ணு சார் நீங்கள். சரி, இப்போது ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் இப்போ எல்லாம் ஒரு விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அவரோட தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தாமல் இருக்கார், தொண்டர்கள் இன்னும் மரத்தில் ஏறலாம், டிரான்ஸ்ஃபார்ம் ஏறலாம், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு நீங்கள் குறிப்பிட்டீங்க, இப்போ தலைவர் பேசுறது வேறையாக இருக்கணும், இவர் பேசவே மாட்டுறாரு, என்ன பேசுகிறாரு, என்ன கொள்கை கோட்பாடுன்னு. ஆனால் இதுவரை இல்லாத அரசியல் வந்து தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் திமுக அப்படின்னு பிரகடனப்படுத்துறாரு. அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலையா? பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, கொள்கை எதிரி பாஜக, எதுனால எதிரி, இந்த கொள்கை பாஜக வச்சுருக்குது, இந்த கொள்கையில் இந்த இடத்துல எனக்கு முரண் இருக்குது, இது எனக்கு அது சரிப்பட்டு வர, அதனால் வந்து கொள்கை எதிரி. 50 ஆண்டு காலம் திமுக இந்த மக்களை அரசியல் இது சுரண்டி இருக்கிறாங்க, ஓரண்டி இருக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சிகளால், இவங்க ஆட்சி இந்த கட்சினால் மக்களுக்கு பெருசாக முன்னேற்றம் அடையலை. எந்த இடத்துல அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு முரண் வருது, இதனால் வந்து மக்கள் முன்னேற்றம் அடையலை அப்படின்றத நீங்கள் சொல்லலை. திமுக கட்சி எதிரி, பாஜக கொள்கை எதிரி. இப்போ எதுக்கு எதிரின்னு சொல்ல மாட்டேறாங்க. எதிரி 2 பேர் எதிரி. ஆனால் எதுக்கு எதிரி அது சொல்லணும்ல. இப்போ நான் வந்து இவரை எதிர்க்கிறேன், பாஜகவை நாங்கள் விடுதலை சிறுத்தையை எதிர்க்கிறோம். ஏன் விடுதலை சிறுத்தையை ஏன் எதிர்க்கிறோன்னா, அவங்க மதவாத அரசியல் கைப்பிடிக்கிறாங்க, சாதியத்தை ஊக்கப்படுத்துகிறாங்க, இங்கே சமூகத்தை விதைக்க மாட்டுறாங்க, இவங்க வந்து இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களையும் வந்து எதிரின்னு போதிக்கிறாங்க, அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம். புரியுதா? புரியுது. அதிமுகவோட கூட்டணி கிடையாது. ஏன் கிடையாது? அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, அதனால் நாங்கள் கூட்டணி கிடையாது. பாமக கூட எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைக்கு கூட்டணி கிடையாது. ஏன் கிடையாது? அவங்க சாதியத்தை
முன்வைத்து ஒரு சாதியை அனைத்து சாதியினரும் ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்கி ஒரு சாதியை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த சாதி வந்து மோசமானது சாதி அப்படின்னு முத்திர குத்துறாங்க. அதனால் பாமகவோட எந்த ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. தெளிவாக இருக்கோம். இதுதான் நாங்கள் அது மாதிரி நீ என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் என்னப்பா சொல்ல வரீங்க சொல்லுங்கன்ற நீங்கள் சரி பார்க்கலாம். நான் இன்னொரு நீங்கள் சொல்ல மிகச்சரியாக நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் அரசியல் நோக்கர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், சமூக தலைவர்கள் எல்லாமே அணுகுறாங்க. இந்த கருத்துக்களை எப்போ இதெல்லாம் பண்ணால் நீ வளரு அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் கூட வழங்குறாங்க. இதை அவர் ஏற்கிறாரோ ஏற்கலையோ அப்படிலாம் ஒன்றும் புரியல வச்சுங்க. 26 களம் காண போகிறாரு. எந்த விதமான ஒரு ஆளக்கூடிய கட்சி ஆண்ட கட்சிகளுக்கு அவர் எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு கடந்து போயிடலாமா? யார் தாவேக்கா சொல்கிறேன். தாவேக்கா 26 சட்டமன்ற தேர்தலில் எந்த பெர்ஃபார்மும் பண்ணாதா? அதாவது அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். அதுதான் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் பண்ணலைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் பண்ணலை பாருங்க, நம்ம இதெல்லாம் கொச்சைப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து எங்கள் வீடு இருக்குது கொட்டிவாக்கமா பனையூர் வீட்டில் இருந்து கார் வெளியில் போகிறதும் அங்கேருந்து பட்டினப்பாக்கம் வர்றதும் பட்டினப்பாக்கத்துலேருந்து பனையூருக்கு போகிறதுமா தான் இருக்குது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் ஆஃபீஸுக்கு போய் பாருங்கள். தலைவர் வந்து சும்மா சட்டை போடாமல் விடுறதுக்கு கூட ஆள் இல்லை. அவ்வளோ நேரம் வந்து சட்டை போடாமல் இப்போ ஒரு மணி நேரம், லுங்கி கட்டிக்கின்னு 1 மணி நேரம், பேண்ட் சட்டை போட்டுக்கினே 1 மணி நேரம், உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டுக்கினே 1 மணி நேரம். யாருக்கிட்ட 1 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடையாது. அந்த 1 மணி நேரம் சாப்பிட்டுக்கினே ஒரு சாப்பாடை 1 மணி நேரம் சாப்பிட முடியுமா யாருன்னா? அதை அள்ளி சாப்பிட்றதுக்குள்ளே 10 கதை அதை கேட்கணும். சட்டை போடுறதுக்குள்ளேயே 10 கதை அதை கேட்கணும். 10 ஃபோனு சாப்பிட்டுக்கினே 10 ஃபோனு. காலேஜுக்கு பேசுங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு பேசுங்க சார், இங்கே வீடு எரிஞ்சு போச்சு சார், என் மேலே பொய் வழக்கு போட்டான் சார், என்னை வந்து ஒருத்த வெட்டிட்டான் சார், என்னை வந்து கைப்பிடிச்சிட்டான். இது மாதிரி அவரை போன்று இவரை எதிர்பார்ப்பது சரியா? உங்கள் கட்சிக்காரங்க தான் பார்க்க சொல்கிறேன், பார்க்குறவங்க பார்க்க சொல்ல. உங்கள் கட்சிக்காரங்களை பாருங்கள் சார், உங்கள் மாவட்ட செயலாளரை பாருங்கள், என்னப்பா உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறது, என்னப்பா இருக்குது உங்கள் வட்டத்தில் இருக்கிறது, என்னப்பா உங்கள் பகுதியில் இருக்கிறது கேளுங்க சார், உங்கள் கட்சிக்காரனை பாருங்கள் சார்னு சொல்கிறேன். நான் இது கூட நான் சொல்கிறதுக்கு நான் யார்? அந்த மாதிரி நீ பார்க்கலன்றேன், அது மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஊடகத்தில் வரலன்னு சொல்கிறேன். நீங்கள் முதலமைச்சராக வரணும்னு சொல்கிறேன். டெய்லி ஒரு அறிக்கை வரணுமா வேணாமா? டெய்லி ஒரு அறிக்கை வேணுமா வேணாமா? ஆதோ அர்ஜுனா தான் தலைவரா, நீங்கள் தலைவரா? இப்போ நான் கூட சொன்னேன், எங்களுக்கு ஓட்டு வங்கி பெரிய அளவில் இருக்குது. எங்கள் கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளில் பெருவாரியான காங்கிரஸ் பெரிய கட்சி தான், அவங்களோட எங்களுக்கு வந்து வாக்கு வங்கியில் அது இருக்குது. எல்லா கட்சிக்குமே சொல்கிறேன், மதிமுக விட எங்கள் கட்சிக்கு அதிகமாக இருக்குது, கம்யூனிஸ்ட் விட எங்கள் கட்சிக்கு அதிகமாக வாக்கு இருக்குது. சரி பகலவன், ஏதோ ஒரு வாக்குகளையும் வாங்க போகிறார். அது 1 விழுக்காடோ 1000 விழுக்காடோ ஒரு வாதத்திற்காக வச்சுக்கலாம். அந்த 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 வாக்குகள் யாரோட வாக்குகள் போகும்னு அது குறைந்தபட்சம் களத்தில். ஏன்னா தாவேக்கா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து எங்களை நோக்கி வருவாங்க. அந்த வாக்குகள் ஏறக்குறைய 1.14 லட்சம் வாக்குகள் இருக்குது. 6 கோடி 30 லட்சம் வாக்காளர்கள் 4 கோடி வாக்குகளை பெறும் 2 கோடி வாக்குகளை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். அதில் 1.25 கோடி பேர் வாக்குகள் இவங்க இருக்குது. இதெல்லாம் எங்கள் நோக்கி தான் வாக்குகள் வரும் அப்படின்னு பெரும் நம்பிக்கை விதைக்கிறார்கள் தாவேக்காவினர். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்க நம்பிக்கை வைத்து நீங்க சொல்ற கொள்கை கோட்பாடு எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். இது எதுவுமே தெரியாது, பிளைண்ட் வாக்காளர்கள் நான் போட போறாங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? போட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோ வாக்குகளை அவங்க பெறுறாங்கன்னு சொன்னால் வாழ்த்துக்கள். 1. 2வது வந்து அவ்வளோ வாக்காளர்களும் எந்த விதமான அறிவுத்தனமோ தொலைநோக்கு பார்வையோ இல்லாத இப்படி தான் மூடர்களாக இருக்கிறாங்களா? நான் சொல்ல இல்லை போடுவாங்களா போட போறாங்களா நான் சொல்ல. இது இருக்குது, இந்த நம்பிக்கை விதைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வாதம் சார். நான் அவங்க ரசிகர் என்ற பார்வையில் நான் ரசிகராகவே பதில் சொல்கிறேன். 3.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது இந்த படம் நல்லா இல்லை, சீன் பை சீனாக சொல்கிறாங்க. ஒரு மைக்கு நீட்டினா இந்த காட்சி நல்லா இல்லை, இந்த இடத்துல நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருந்தது, இந்த சாங் நல்லா இல்லை, இந்த இசை நல்லா இல்லை, அவர் இப்படி சரி மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, மொக்கையாக இருக்குது, ஷேக் அருவருப்பாகுது, என் காசு வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்கிறாங்க. 2.5 மணி நேரத்துக்கு 5 ஆண்டு காலம் இந்த மக்களை ஆட்சி செய்யணும். இந்த 5 ஆண்டு காலத்துக்கு என்ன அவருடைய இது பண்ணாருன்றது அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களா சார்? நீங்கள் அதை பேச மாட்டீங்களா? 2.5 மணி நேரத்துக்கு இவ்வளோ கதை சொல்கிறீங்க. நீங்கள் 5 ஆண்டு இந்த மக்கள் ஆளணும். அப்போ எப்படி உங்கள் தேர்வு எப்படி இருக்குது? எவ்வளோ மோசமான கொடிய இடத்துல நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். மக்களை பற்றி போராட்டம் நடத்துனதில்லை, ஆர்ப்பாட்டம் நடத்துனதில்லை, மாநாடு நடத்துனதில்லை, மக்கள் கருத்து பேசுனதில்லை, மக்களை போய் சந்திச்சதில்லை, தண்ணியிலையும் மழையிலையும் போய் வெள்ளத்திலையும் மழையிலையும் போய் நின்றுதில்லை, வெயிலில் போய் நின்று அப்படியே எதுவுமே இல்லாத நேரடியாக வந்து
நான் திரைப்படத்தில் பார்த்ததை விட மிக அப்படி வந்து ஜங்குன்னு நின்று நான் முதலமைச்சர். திரையில் நடித்ததை தரையில் நிகழ்த்தி காட்ட விட முடியும் அப்படின்னு அதே முதலீடாக வைக்கிறாருன்னு சொல்கிறீங்க. வேற இது திரைப்படத்தை தாண்டி வந்து அவர் வசந்த் கூட ஒரு வசனம் கூட டைலாக்காக வரல, இப்போ கூட கட் பண்ணி வரல, மீன்ஸ் கூட போடல. அவ்வளோ அவருக்கு இது வரைக்கும் அவருடைய மீன்ஸ் டைலாக் ஒன்று கூட டெலிவரி ஆகலை. ரஜினி சார் பேசுகிறா டெலிவரி கொடுக்குறாங்க, மீன்ஸ் போடுறாங்க. நான் கால் மேல் கால் போட வேண்டாம், ஆமாண்டா உட்கார் வேண்டாம் அப்படின்லாம் ஒரு டைலாக்லாம் வருது. இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு முறை சொன்னால் நான் 100 முறை சொன்ன மாதிரி இப்போ டைலாக்லாம் வந்து பஞ்ச்லாம் வந்து கட் பண்ணி போடுறாங்க. விஜயத்தை அப்படி கட் பண்ணி போட்டு தான் நான் பார்க்கல சார். நல்லது பகலம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.